வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதியுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் விசேட நேர்காணல் பகுதியில் பல்வேறு விடயங்கள் பேசுவதற்காக ஊடகத்துறையில் ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கும், நீண்ட காலமாக ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் தேசிய பத்திரிகையான தினகரன் தேசிய பத்திரிகையின் பிரதம செய்தி ஆசிரியர் தலைமை பீடத்தில் இருக்கும் டி செந்தில் வேலவர் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உங்களை ஊடகத்துறையில் மிக நீண்ட காலமாக இருக்கின்றீர்கள். ஊடகத்துறையில் பல்வேறு ஆளுமையாக திகழ்ந்திருக்கின்றீர்கள். ஊடகத்துறையில் பல்வேறு விடயங்களை நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்கள், எதிர்கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வாறான பல விடயங்கள் இருக்கும் பொழுது ஊடகவியலாளர்களுக்கும் இலங்கை பொறுத்தளவில் ஊடகவியலாளர்களும் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நெருக்கடி நிலையையும் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு காலம் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதும் இப்பொழுதும் கூட ஊடகவியலாளர்களுக்கான சரியான ஒரு நிலை அல்லது பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தான் பொதுவாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான ஒரு நிலையில் அண்மையில் அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியம் என்ற ஒரு ஒன்றியம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தலைவராக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உண்மையில் இது இந்த காலகட்டத்தின் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இதிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் விடயம் என்ன? உண்மையில் அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிரதான காரணமாக கடந்த பல வருடங்களாக இயங்கா நிலையில் இருந்த தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் செயற்பாடு காரணமாகவே நாங்கள் இந்த புதிய அமைப்பை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் ஊடகவியலாளர்கள், குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்திலே கடந்த 4 வருடங்களாக இந்த அமைப்பின் இயக்கம் எதுவும் இல்லாமல் இருந்த நிலையில் அதன் செயற்பாடுகளை புதுப்பிப்பதற்கு நாங்கள் முயற்சித்தோம். ஆனால் அந்த முயற்சி கைகூடவில்லை. அதனால் என்னுடன் இணைந்து 100க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள், தமிழ் பேசும் ஊடகவியலாளர்கள் ஒன்றிணைந்து, குறிப்பாக தமிழன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் இரா சிவராஜா அவர்களுடன் இணைந்து இந்த பணியை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அவர்தான் இதற்கு ஒரு கால்கோலாக இருந்தார். ஏனென்று சொன்னால் இப்போது கடந்த ஆட்சியிலும் சரி இப்போதும் சரி தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு சில நெருக்கடிகள் இருந்து வருகின்றது. அவர்களுக்கு சில தேவைகள் இருக்கின்றது, அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றது. அவர்களது இந்த தேவைகள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு ஒரு அமைப்பு இல்லாத ஒரு குறைபாடு இருந்து வருகின்றது. ஆகவே அதனை நிவர்த்தி செய்வதற்காக இந்த அமைப்பை நாங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கினோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு தமிழ்ச்சங்க மண்டபத்திலே மிகவும் பிரம்மாண்டமாக, நாங்கள் எதிர்பார்க்காத வகையிலே முழு இலங்கையிலும் இருந்து நூற்றுக்கணக்கான, நாங்கள் அன்று கையெழுத்து வாங்கிய போது 182 பேர், நினைச்சும் பார்க்க முடியாத ஒரு ஊடகவியலாளர்கள் ஒன்றிணைந்து இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். இது உண்மையிலே யாருக்கும் போட்டியாகவோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்பை கீழ்மைப்படுத்தி உருவாக்கப்பட்டதோ அல்ல. இது கீரைக்கடைக்கும் ஒரு எதிர்க்கடை தேவை என்பது போல இயங்காதிருந்த ஒரு கீரைக்கடைக்கு எதிர்க்கடையாக நாங்கள் வந்திருக்கின்றோம். மிகவும் வரவேற்பு காணப்படுகின்றது. ஆகவே எதிர்காலத்திலே சிவராஜா போன்ற பலருடன் இணைந்து, இது உண்மையாக பத்திரிகையின் மட்டுமல்ல, இலத்திரனியல் ஊடகவியலாளர்களையும் இணைத்ததாக இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் சிறப்பாக செயற்பட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் இணைந்து தந்திருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயம் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். உண்மையில் ஒரு இயக்கம், ஒரு ஒன்றியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. காலத்தின் தேவை கருதி உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறீர்கள். சரி, இந்த ஒன்றியத்தின் நோக்கம் என்ன? அடிப்படையில் எதனை இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள், ஊடகவியலாளர்களுக்கான சில அடிப்படை விடயங்கள் மறுக்கப்படுகின்றன, அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. தொழில் ரீதியாக என்றாலும் சரி, பொருளாதார ரீதியாக என்றாலும் சரி, அவர்கள் ஒப்பீட்டளவில் பின்தங்கியவர்களாகவே இருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் உங்களுடைய ஒன்றியம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய ஒன்றியத்தின் அடிப்படை பணிகள் என்னென்னவாக இருக்க போகின்றன? உண்மையில் இந்த அமைப்பானது இலங்கை தேசிய தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கம் என்று 1993ஆம் ஆண்டு 1993ஆம் ஆண்டு அந்த நேரம் அந்த காலத்திலேயே வீரகேசரியின் பிரதம ஆசிரியராக இருந்த ஆவண்ணா சிவநேச செல்வன், அவர் இப்போது கனடாவிலிருந்து எங்களுக்கு இந்த அமைப்புக்கு வாழ்த்தினை தெரிவித்திருக்கின்றார். அவரது தலைமையிலே நான் செயலாளராக, அன்று நான் இளைஞராக இந்த தினகரன் பத்திரிகையிலே இணைந்த காலம் 93, நான் செயலாளராகவும், உங்களுக்கு தெரியும் தினகரன் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் கலாசுரி ஆர் சிவகுருநாதன் இப்போது மறைந்து விட்டார், அவர் பொருளாளராகவும், வீரகேசரியின் வார வெளியீட்டின் ஆசிரியர் ராஜகோபால் அவர்கள் உபதலைவராகவும், இவ்வாறு அருள் சத்யநாதன், பாஸ்கரன்,
நாகூக்கணி போன்ற பல ஜாம்பவான்களால் அன்று உருவாக்கப்பட்டது. அன்று இந்தளவிற்கு தொடர்பாடல்கள் இருக்கவில்லை, சோஷியல் மீடியா எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு இன்று போலே அன்று யுத்த காலத்திலே மிகுந்த பிரச்சனைகள் இருந்தது. அவற்றுக்காக குரல் கொடுப்பதற்கு அல்லது ஒரு அமைப்பாக இருந்து அவற்றை தீர்த்து வைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. பிற்காலத்திலே அந்த அமைப்பினை செயற்படுத்த முடியாத நிலையிலே ஒரு சிலர் அதனை கைப்பற்றி அதனை பாவித்து வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். அவர்கள் வெளிநாட்டில் செல்வதற்கு அந்த அமைப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அதன் பின்னர் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் என்ற அமைப்பை உருவாக்கப்பட்டது. அது சிறிது காலம் செயற்பட்டது. பின்னர் அது செயற்படாத நிலையிலே நாங்கள் அதனை செயற்படுத்துவதற்கு மிகவும் முயற்சி எடுத்தோம். ஆனால் அது வெற்றியளிக்கவில்லை. எத்தனையோ சம்பவங்கள் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எத்தனையோ இடர்பாடுகள் வந்தபோது அவர்கள் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு சிறு கண்டன அறிக்கையை கூட எடுக்கவில்லை. யாராவது ஊடகவியலாளர்கள் பாதிக்கப்பட்டால் வெறுமனே கொழும்பு கோட்டை பேருந்து நிலையத்துக்கு முன்னால் அந்த பேனரை பிடித்து கொண்டு நிற்பதுடன் நின்று விடுவார்கள். ஆகவே இதனை ஒரு பலமாக அமைப்பாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான், அதுவும் இப்போது குறிப்பாக இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது. எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. கடந்த காலத்திலே தமிழ் ஊடகவியலாளர்கள் சரி சிங்கள ஊடகவியலாளர்களே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயம் நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது. ஆகவே இந்த காலகட்டத்திலே அவ்வாறான சம்பவங்களை எங்களுக்கு தெரியும். நிறைய தமிழ் ஊடகவியலாளர்கள் பெயர் குறிப்பிடலாம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இன்றும் வெளிநாடுகளுக்கு பயந்தோடி இருக்கிறார்கள். அவர்கள் மீதான அந்த வன்முறைகள் குறித்து நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்திடம் விசாரணை செய்யுமாறு கேட்கலாம். அதற்கு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்ய வேண்டும். தனிநபர் போய் கேட்டால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆகவே அந்த மாதிரியான நோக்கத்துக்காக இனிவரும் காலங்களிலும் யாராவது ஒரு ஊடகவியலாளர் பாதிக்கப்பட்டால், குறிப்பாக கடந்த மாதத்திலே ஒரு மாதத்திலேயே வடக்கிலே 2 ஊடகவியலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று எங்களது தினகரன் ஊடகவியலாளர், அதுடன் சுயாதீனமாக செயற்படுகின்ற தமிழ்ச்செல்வன் அவர்கள், இன்னொருவர் தவசீல் முல்லைத்தீவிலே. இவர்கள் இருவரும் சில தனிப்பட்ட நபர்களால் அவர்களது வேலைக்கு அவர்கள் ஊடக சேகரிப்புக்காக சென்ற சமயம் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள், தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது குறித்து இதுவரை எந்த விதமான ஒரு குரலும் இல்லை. குறிப்பாக நாங்கள் அந்த தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் அரசியல்வாதிகளை நம்பி பிரயோசனம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் வெறுமனே தங்களது செய்திகளை போட நிற்பார்கள். அவ்வாறு ஒருவர் விலகிவிட்டால் அவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு அமைப்பு ரீதியாக சென்று நாங்கள் அரசாங்கத்திடம் முறையிடும் ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் இந்த அமைப்பை பலமான அமைப்பாக உருவாக்கி இருக்கின்றோம். அத்துடன் நீங்கள் குறிப்பிட்டது கேட்டுக்கொண்டது போனி இந்த ஊடகவியலாளர்கள் பலர் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிறார்கள். உதாரணமாக நான் பெயர் குறிப்பிடவில்லை, இங்கிரிய பகுதியிலிருந்து, மட்டக்களப்பிலிருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்தும் கூட பலர் தாங்கள் தொழிலை இழந்து அல்லது தொழில் ஓய்வூதியம் ஓய்வு பெற்ற பின்னர் தங்களுக்கு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். சிலர் வைத்திய செலவுகளுக்கு பணமில்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக ஒரு அறக்கட்டளை நிதியத்தை உருவாக்கி அவர்களுக்கு எம்மாலான முழுமையாக கொடுக்காவிட்டாலும் அவர் ஊடகத்துறையிலே இருந்த ஒரு ஊடக பிரதிநிதி என்ற வகையிலே எம்மாலான உதவிகளை செய்வதற்கும் நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம். அதிலே ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் இவ்வாறான ஒரு அறிவித்தலை கொடுத்த முதல் நாளிலேயே பலர் முன்வந்து ஒரு தொகையை கொடுத்து இதை நீங்கள் ஒன்று சேர்த்து ஒரு முதலாக இட்டுக்கொள்ளுங்கள் என்ற அளவுக்கு எங்களுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் காலங்களிலே ஜாப்பு, வங்கி கணக்கு என்பவை சரியாக வரும் பட்சத்தில் அவை நிச்சயம் வெற்றியளிக்கும். உண்மையில் பல விடயங்கள் இருக்கின்றது. இப்போ இந்த பொருளாதார ரீதியில் எப்பொழுதும் இந்த ஊடகவியலாளர்கள் நலிவடைந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது நவீன யுகம், நவீன ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் இலங்கையை பொறுத்தளவு இலங்கையின் பத்திரிகையாளர்கள் அல்லது பத்திரிகை துறை சார்ந்த தொழில்துறையில் ஈடுபடுபவர்கள் அந்த அறிவு மட்டத்திற்கு வந்து விட்டார்களா என்ற ஒரு கேள்வி எழும்பும் பொழுது இல்லை என்ற பெரும்பாலான விடயம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது மிகவும் அவசியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அடுத்த பயணத்திற்கு நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கு இது அவசியமாகிறது. உங்கள் அமைப்பு என்ற ரீதியில் இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கு இந்த ஊடகவியலாளர்களுக்கு ஏதேனும் திட்டங்களை அல்லது பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏதேனும் திட்டங்கள் இருக்கின்றனவா? ஆமாம், நிச்சயம். உண்மையிலேயே நாங்கள் வெட்கப்பட வேண்டிய நிலை என்னவென்று சொன்னால்,
ஏனைய துறைகளில் ஏனைய மீடியம், அதாவது ஏனைய மொழி ஊடகவியலாளர்கள் எங்கோ சென்று விட்டார்கள். நாங்கள் இன்னும் தமிழ் ஊடகத்துறையினர் பின்தங்கிய நிலையிலே இருக்கின்றோம். அதற்கு முதலாவது காரணம் எங்களிடையே அந்த மொழி ஆற்றல் இல்லாது. பலரிடம் சிங்கள மொழி தெரிந்தாலும் ஆங்கில மொழி அவசியம். ஆகவே அத்துடன் இந்த பயிற்சிகளை நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பயிற்சிகளை வழங்குவதற்கு இந்த வெளிநாட்டு உயர்சாணியர் ஆலயங்கள் மற்றும் அமைப்புகள், என்ஜிஓக்கள் மிகவும் எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கின்றது. அவற்றை நாங்கள் பாவிப்பதில்லை. அது ஒரு பெரும் குறைபாடாக இருக்கின்றது. ஆகவே இது போன்ற அமைப்புகள் ரீதியாக நாங்கள் செல்லும்போது அல்லது சென்று ஒரு உதவி கேட்கும்போது அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள். அத்துடன் இந்த பத்திரிகை துறை என்பது ஒருபோதும் அந்த அச்சுத்துறை எந்த அளவிற்கு இந்த சோஷியல் மீடியாக்கள் இதில் வந்தாலும் அச்சுத்துறை என்றுமே நிலைத்திருக்கும். அதன் விற்பனைகள் குறைந்தாலும் அச்சுத்துறை நிலைத்திருக்கும். ஆனால் நாங்கள் எங்களை அந்த மேலும் அந்த தொழில்நுட்பத்துறையிலே என்று வளர்த்து கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களை பார்த்தால் பலரும் அந்த பத்திரிகைகளை வாங்குவதை விடுத்து தங்களது ஃபோனிலே டேப்பிலே அந்த பத்திரிகைகளை டவுன்லோட் பண்ணி செய்து பார்க்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் இன்னும் கிராமப்புறங்களிலே அவ்வாறு இல்லை. அத்துடன் வயதானவர்களும் பத்திரிகைகளை எடுத்துத்தான் வாசிக்கிறார்கள். ஆகவே காலப்போக்கிலே இலங்கையில் இன்னும் சிறிது காலம் எடுக்கும். காலப்போக்கிலே அவர்களாகவே கற்றுக்கொண்டு விடுவார்கள். இப்போது நாங்கள் வயதானவர்களை பார்த்தால் இவர்களுக்கு ஸ்மார்ட் போன், டேப் இதுகள் தட்டி பாவிக்க முடியுமா, ஸ்க்ரீன் டச்சிலே பாவிக்க முடியுமா என்று நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அவர்களிடம் போய் 2-3 தடவைகள் கைகளுக்கு போன பின்னர் அவர்களே பேப்பர் வேண்டாம், நான் இன்றைக்கு இது பிடிஎஃப்ல பார்த்து விட்டுறேன் என்ற அளவிற்கு வளர்ந்து கொண்டு வருகிறது. அது நிச்சயம் இன்னும் வளரும். எதிர்கால சந்ததியினருக்கு நிச்சயமாக அது ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் அவர்கள் அதற்குரிய தங்களது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வெறுமனே குறுகிய வட்டத்திற்குள் நின்றால் எதனையும் சாதிக்க முடியாது. தேசிய பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருக்கின்றீர்கள். தினகரன் பத்திரிகையின் நீண்ட காலமாக பணியாற்றுகிறீர்கள். ஊடக அனுபவம் உங்களுக்கு நிறைந்ததாகவே காணப்படும். உங்களுடைய அனுபவத்தில் தற்கால ஊடகவியலாளர்களின் போக்கு அல்லது செயற்பாடு திருப்திகரமானதாக இருக்கின்றதா அல்லது அவர்களுடைய பயணிக்கும் பாதை சரியானதாக இருக்கின்றதா? எவ்வகையான பயணப்பாதையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்? உண்மையில் நான் தினகரன் பத்திரிகையில் இணைந்த போது 1989ஆம் ஆண்டு இணைந்தேன். அப்போது பாராளுமன்ற நிருபராக இணைந்து விளையாட்டு பகுதி பொறுப்பாசிரியராகி, வாரமஞ்சரி உதவி ஆசிரியராகி, பிரதி ஆசிரியராகி இன்றைக்கு அந்த பத்திரிகையின் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வந்திருக்கின்றேன். அதற்கு காரணம் பொறுமையாக நாங்கள் இருந்து அந்த மூத்தவர்களிடம், சிரேஷ்ட ஊடகவியலாளர்களிடம் கற்றுக்கொண்ட விதமே ஒழிய நாங்களாக இப்போ சேர்ந்த உடனேயே நான் 2-3 செய்திகளை அல்லது 2-3 கட்டுரைகளை எழுதி போட்டு நான் பிரதம ஆசிரியராக வர வேண்டும் அல்லது செய்தி ஆசிரியராக வர வேண்டும் அந்த எண்ணம் கொண்டவர்களால்தான் நீங்கள் இப்போது குறிப்பிட்ட இந்த இளம் சமுதாயம் காணப்படுகின்றது. தங்களது அந்த நாலேஜை வளர்த்து கொள்ளாமல் எடுத்த உடனேயே நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். உண்மையில் இன்று பல படிப்புகளை ஊடகத்துறையிலே கல்வி கற்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. நாங்கள் லேக் ஹவுஸ் நிறுவனத்திலே மீடியா அகாடமி என்ற ஒரு இதை உருவாக்கி தமிழ் மீடியத்துக்காக நாங்கள் விண்ணப்பங்களை கோரிய போது மிகவும் குறைந்த விஷயத்திலே, ஆனால் இன்று சிங்கள மீடியத்திலே அவர்கள் 4வது 5வது பட்ச் முடித்து சென்று விட்டார்கள். நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு தான் ஒரு பட்சை எடுத்திருக்கின்றோம். இப்போது அந்த படிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று கொழும்பு பல்கலைக்கழகத்திலே நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, டிப்ளமா இன் ஜேர்னலிசம் என்று. அது பெரிய தொகையும் அல்ல, நிறைந்த நல்ல அனுபவம் மிக்க ஒரு விரிவுரையாளர்களால் அது நடத்தப்படுகின்றது. ஆகவே அவற்றுக்கு சென்று அவர்கள் தங்களது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் அறிந்தவரையிலே அந்த வகுப்புகளுக்கு சென்றால் கூட பெரிதாக அவர்கள் செல்வதில்லை. பதிவு செய்துவிட்டு தங்களது அலுவலை பார்ப்பார்கள். பிறகு கடைசி இறுதி 2-3 வகுப்புகளுக்கு வந்து பட்டப்படிப்பை பிஎம்எஸ்சிஹெச்சில் பட்டப்படிப்பை எடுப்பதற்காகத்தான் வருவார்கள். ஆனால் அந்த அறிந்து தெரிந்து கொள்ளும் விடயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை அவர்கள் முழுமை அடைய முடியாது. இதைத்தான் நான் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் நான்
இணைந்த காலத்திலிருந்து இன்று வரை பல்வேறு அனுபவங்களை பெற்றிருக்கின்றேன். அதன் காரணமாக பல்வேறு சலுகைகளை பெற்றிருக்கின்றேன். நான் 13 நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். அமெரிக்கா, ஜெர்மன், ஆஸ்திரேலியா, பல நாடுகளுக்கு சென்று. ஏனென்று அந்த பத்திரிகை துறை ஊடாக, தனிப்பட்ட முறையில் இல்லை, பத்திரிகை ஊடாக சென்றிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் 6 சுற்று பேச்சுவார்த்தைகளில் 4 சுற்று பேச்சுவார்த்தைகளை நான் சென்று அதை நேரடியாக பத்திரிகைக்காக கவர் பண்ணியிருக்கின்றேன். அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபையிலே பிரதமராக இருந்தபோது ரணில் விக்ரமசிங்கே 2002ஆம் ஆண்டு அவருடன் அந்த அரசாங்க குழுவிலே செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. இவ்வாறு பல சந்தர்ப்பங்கள் நான் கூறிக்கொண்டே போகலாம். ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், அது எங்களை நாங்களே வளர்த்து கீழ்மட்டத்திலிருந்து வளர்த்து கொண்டு வரும்போது அவை தானாக தேடி வரும். என்று சேர்ந்தவுடன் நான் அங்கு போகணும் இங்கு போகணும் என்றால் சரி வராது. ஆகவே இளம் ஊடகவியலாளர்கள் தங்களை முதலில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களும் அறிந்து தெரிந்து தெரியாதவற்றை புரிந்து வளர்த்து கொள்ள வேண்டும். அதே கேள்வி, உங்களோட அனுபவம், அந்த துறையில் நீங்களுடைய பெற்றுக்கொண்ட ஆற்றல் அனுபவத்தின் அடிப்படையில் இந்த கேள்விக்கும் பதிலை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம். ஒரு ஊடகவியலாளன் என்பவன் யார்? அவனுக்குள்ள அதிகாரம் என்ன? அவனுக்குரிய சமூக பொறுப்புகள் என்ன? ஊடகவியலாளர் என்பது அவர்களாக விரும்பி தெரிவு செய்யப்பட வேண்டிய ஒரு துறை. இது ஆசிரியர் துறைக்கு நான் ஆசிரியராக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் போகிறோம். வைத்தியத்துறைக்கு வைத்தியர்களாக போகின்றோம். இந்த ஊடகத்துறை என்பது தற்செயலாக எனக்கு வேலை கிடைக்கவில்லை, அங்கே ஒரு வேக்கன்சி இருக்குது, லேக் ஹவுஸில் சேருவோம் அல்லது இன்னொரு பத்திரிகை காரியாலயத்தில் சேருவோம் என்பதாக சேர்ந்து விட்டால் அவர் நிச்சயமாக அவர் ஒரு கிளரிக்கல், ஒரு கிளாக் அல்லது ஒரு எழுதுவினைஞராகவே கருத வேண்டும். ஊடகத்துறையை விரும்பி நேசித்து சிறு வயது முதலே அதனை விரும்பி செய்தால்தான் அது ஊடகத்துறை, அவர் ஊடகவியலாளர். ஆகவே அந்த ஊடகத்துறைக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவது அவர்கள் நேரம் காலம் பார்க்காமல் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றது துணிச்சல் இருக்க வேண்டும், எதற்கும் துணிந்து எழுதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றது அவர்கள் தங்களை நான் குறிப்பிட்டது போல வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கணும். இவை மூன்றும் இல்லாமல் தொழிலுக்காக எனக்கு ஒரு தொழில் கிடைத்து விட்டது என்னன்னு கேட்டால் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறேன், சப் எடிட்டராக இருக்கிறேன் என்றால் அவர்கள் முன்னேறவே முடியாது. உதாரணத்துக்கு நான் இன்னொரு விடயத்தையும் சொல்லுவேன். எனது அனுபவத்திலே அந்த விடுதலை புலிகளுடனான பேச்சுவார்த்தைகளை முதலாவது கட்டத்திலிருந்து முடிவு, அவர்கள் யுத்த நிறுத்தம் முடிவுறும் வரைக்கும் நான் ஈடுபட்டேன். முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்கள் கொல்லப்பட்ட போதும் நான் அந்த துறையில் இருந்தபோது அவர்கள் அதன் மூலமாக சந்தேகத்தின் பேரில் கூட என்னை பிடித்தார்கள். ஏனென்று சொன்னால் அவருடன் நெருங்கி பழகி அந்த செய்திகளை சேகரிக்கின்ற ஒரு அந்த நேர ஊடகவியலாளனாக நான் இருந்தேன். அதே போன்று விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தைகள் போது யோகி மாத்தையா போன்றவர்கள் இங்கே கொழும்பு வந்தபோது அவர்களை சென்று சந்தித்து பேட்டி எடுத்திருக்கின்றேன். இதெல்லாம் விடுதலை புலிகளின் இந்த பேச்சுவார்த்தை முறிந்தவுடன் நீர் எங்கே போனீர், என்ன கதைச்சனீர், வேறு ஏதும் நோக்கம் இருந்ததா, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதற்காகவே கைது அதெல்லாம் ஒரு அனுபவம். இந்த அனுபவங்கள் இப்போதுள்ளவர்களுக்கு கிடைக்காது. அவர்கள் கிடைத்தாலும் பயத்தில் விட்டுட்டு போடுவார்கள். எனக்கு அந்த என்னை கைது செய்து 4ஆம் மாடிக்கு அழைத்து சென்று பின்னர் விடுவித்த பின்னர் பல வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைத்தது. பலர் அப்படித்தான் சென்றவர்கள். ஒரு தடவை 2 நாள் பிடித்து விசாரித்தாலே அசைலம் அதாவது அசைலம் கோரி வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார். நான் அதை ஒரு சவாலாக எடுத்து இந்த துறையில் இருந்து அப்போது நான் பிடிபடும் போது ஒரு நிருபராக அல்லது உதவி ஆசிரியர் இந்த துறையிலே இருந்து இதே பத்திரிகையிலே நான் மிளிர்ந்து காட்ட வேண்டும் என்று அந்த பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருக்கிறேன் என்றால் அதற்கு அர்ப்பணிப்பும் அந்த ஊடகவியலாளர் ஜேர்னலிஸ்ட் என்ற ஒரு அந்த நான் மதிப்பு கொடுத்து அதை விரும்பி செய்த ஒரு நிலையும் தான் அதற்கு காரணமாக இருக்கின்றது. உண்மையில் உங்களோட இந்த அனுபவசாலிகளிடம் பேசும் பொழுது நிறைய விடயங்களை எங்களுக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முற்படுகின்றோம். என்றாலும் கூட அவ்வளவுக்கு இந்த நேரம் பொருத்தமாக இருக்குமோ தெரியாது. என்றாலும் கூட இப்பொழுது ஊடகம் என்பது ஒரு வரைமுறை, ஒரு கலாச்சாரம், ஒரு ஊடகத்துக்கென்று ஒரு கலாச்சாரம் இருந்தது, வரைமுறை இருந்தது. தற்காலத்தின் ஊடக போக்கு என்னவாக இருக்கின்றது? உதாரணத்துக்கு நாங்கள் நேர்காணும் பொழுது சில விடயங்களை ஊடக நெறிமுறைகள் என்று சில விடயங்கள் இருந்தது. இப்பொழுது அந்த நெறிமுறைகள் மீறப்பட்டு செல்வதாக ஒரு தோற்றப்பாடு சமூகத்துக்கு தெரிகிறது. அது உண்மையா அல்லது அந்த போக்கு சரியானதாக இருக்கிறதா? அது உண்மையில் என்று இந்த சோஷியல் மீடியா கலாச்சாரம் எமக்கிடையே வந்ததோ அன்றிலிருந்தே அந்த ஊடக கலாச்சாரம் இதுதான் ஊடகம், இதற்கு விதிவிலக்காக இதற்கு ஒரு கட்டுப்பாடு இருந்ததோ அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. ஏனென்று சொன்னால் இன்று பல தனியார் வானொலிகள், தனியார் வெப்சைட்டுகள்,
அவற்றை பார்க்கும்போது அவர்கள் ஊடகவியலாளர்களாக மாறிவிடுறார்கள். உதாரணத்துக்கு இன்று ஃபேஸ்புக்கை பார்க்குறோம். ஃபேஸ்புக் ஆரம்பித்ததன் நோக்கம் அவர் அந்த ஒரு நட்பு ரீதியாக தங்களுக்குள், இன்று சிலர் அந்த ஃபேஸ்புக்கையே செய்தித்தளமாக பாவிக்கிறார்கள். செய்தித்தளமாக பாவிக்கிறார்கள் என்றால் பாருங்கள், அது ஒரு செய்தியை ஊர்ஜிதப்படுத்தாமல் என்ன நடந்தது என்று தெரியாமல் தாங்கள் கைகளிலே வைத்திருக்கின்ற கேமராவை கொண்டு அந்த படங்களை பிடித்து தாங்கள் கேள்விப்பட்டவை அல்லது அதற்கும் கைகால் வைத்து கற்பனையிலே செய்திகளை வெளியிடுறார்கள். சிலர் அதை பார்த்தோன்னே அவர்கள் உடனே செய்திகளை தாரார்கள். இவர் என்ன டிவியிலே பெரிய டிவி என்று சொல்கிறார்கள், இவர்கள் பிந்தி தாரார்கள் அல்லது அந்த தகவலை தராமல் இருக்கிறார்கள். அந்த ஊடக நிறுவனங்களுக்கென்று ஒரு தாற்பயம் இருக்குது, பொறுப்பு இருக்குது. அவைகள் சரியாக அவர்கள் பிராந்திய ரீதியாக நிருபர்களை நியமித்திருக்கிறார்கள். அவர்களது கட்டுப்பாட்டிலே உண்மைத்தன்மையை அறிந்து ஒரு சம்பவம் நடந்தால் போலீசாரிடம் விசாரித்து அந்த பகுதியில் உள்ள பொறுப்பானவர்களிடம் விசாரித்து சரியான முறையிலே ரிப்போர்ட் பண்ணணுமே தவிர இந்த கையிலே ஃபோனை வைத்துக்கொண்டு ஃபேஸ்புக்கிலே நியூஸ் செய்பவர்களோ அல்லது இன்று இணையதளங்கள் கூட, அதனால்தான் கடந்த அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது. இணையதளங்களில் நீங்கள் செய்திகளை வடிவலாக இருந்தால் எங்களது அமைச்சிலே மீடியா அமைச்சிலே இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பின்னர் அப்போ பதிவு செய்து ஒரு செய்தியை வெளியிட்டு அதில் தவறென்றால் யார் என்று கண்டுபிடிக்கலாம் அல்லது தெரிந்து கொள்ளலாம். இப்போது சட்டம் இருக்கிறது, ஆனால் அது அமல்படுத்தப்படுவதில்லை. உதாரணத்துக்கு ஒரு செய்தியை, தவறான செய்தியை அல்லது ஒரு தனிநபரை போட்டு தாறுமாறாக அவர் அவதூறு விளைவித்தால் நாங்கள் அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இன்று வரை அது பயன்படுத்தப்படுவதும் இல்லை. எங்களுக்கு அதற்களவு போதிய அறிவும் இல்லாமல் இருக்கின்றது மக்களிடையே. ஆனால் உண்மையில் சட்ட ரீதியாக அவ்வாறு சென்றால் அவ்வாறு அவதூறு பரப்புவர்கள் பயப்படுவார்கள். பொய்யான செய்திகளை வெளியிடுபவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆகவே ஊடகவியலாளரின் பொறுப்புத்தான் செய்திகளை சரிபார்த்து கொடுப்பதே அல்லாமல் வெறுமனே பொழுதுபோக்குக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஃபேஸ்புக்குகளில் செய்திகளை பரிமாறுவது என்பது உண்மையிலே தவறான ஒரு விடயம். இப்பொழுது மிக அண்மையில் நடந்த விடயம், ஒரு யூடியூப் அவர் ஒருவரிடம் பேட்டி காண்கிறார். அது மிகவும் என்னுடைய பார்வையில் அவருடைய லைக்ஸை கூட்டிக் கொள்வதற்காக கடுமையான கேள்விகள். அதனைத் தொடர்ந்து ஓரிரு மணித்தியாலங்கள் அல்லது ஒரு சில நேரங்களிலே அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அந்த நேர்காணலில். இவ்வாறான போக்கு இந்த ஊடகத்துறை சார்ந்து மக்களிடையே அல்லது சமூகத்தின் சார்ந்த நம்பிக்கை இனத்தை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இல்லை, அது உண்மையில் என்று சோஷியல் மீடியா பவர்ஃபுல் மீடியா என்பதுக்கு உதாரணம் யாழ்ப்பாணத்திலே அண்மையாக வந்த இறுதியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் ஒருவர் வந்தார். அவர் செய்த சாதனைகள் மூலமாக பிரசித்தமாகி அவரை பிரசித்தப்படுத்தியது சோஷியல் மீடியா ஊடகம். பாரம்பரியத்தை கொண்ட ஊடகங்கள் தவிர சோஷியல் மீடியா மூலமாக அவர் இலங்கையில் மட்டுமில்லை வெளிநாடுகளிலுமே பிரசித்தப்பட்டு அவர் ஒரு குறுகிய காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு அந்த சோஷியல் மீடியா உதவி செய்திருக்கின்றது. ஆனால் அதே சோஷியல் மீடியா நீங்கள் கூறுவது போல அவரது என்று நான் சொல்லவில்லை, வேறு சிலர் அது அவர்களது தனிப்பட்ட விடயங்கள் அல்லது அவர் தூரான அவதூறுகளை பரப்பி மிகவும் சமூகத்திலே ஒருவரை இல்லாமல் பண்ணக்கூடிய சக்தியும் ஊடகங்களுக்கு இருக்கின்றது. அது சமூக ஊடகங்களுக்கு. முன்னர் தான் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வது ஊடகவியலாளருக்கு மட்டும்தான் அந்த பவர் அதிகாரம் இருந்தது. ஊடகவியலாளரை பார்த்துத்தான் அரசியல்வாதிகள் அல்லது ஒரு சமூக சேவகர் பயப்படுவார் என்று. ஆனால் இன்று சோஷியல் மீடியாவை பார்த்து பயப்படுகின்ற ஒரு காலம் வந்திருக்கின்றது. அதற்கு நல்ல ஒரு உதாரணம் அண்மையிலே அந்த யாழ்ப்பாணத்திலே வந்த பாராளுமன்ற உறுப்பினரின் வெற்றி. அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய. 3 மாத காலத்திற்குள் அவர் தனது தொழில் ரீதியாக சில அதிகாரங்களை கையில் எடுத்த போது மக்கள் விரும்பினார்கள். சோஷியல் மீடியா அவர்களை ப்ரொமோட் பண்ணியது. அவர் பாராளுமன்றத்துக்கு வந்து உண்மையிலே அதன் பின்னர் அவர் என்ன செய்தார், அவர் செய்கின்ற எல்லா விடயங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அவருக்கு கிடைத்த வெற்றி ஒரு சோஷியல் மீடியா. உண்மையில் அந்த ஊடகத்துறையை, சமூக ஊடகங்களை எவ்வாறு பயன்படுத்தினால் இந்த இதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. உண்மையில் இப்பொழுது நேரம் போதாமல் இருக்கின்றது. குறிப்பாக நீங்களுடைய ஊடகத்தில் மிக நீண்ட காலமாக அனுபவத்தை கொண்டிருக்கின்றீர்கள். அச்சு ஊடகம், அதுவும் தேசிய ஒரு பத்திரிகையில் பிரதான பொறுப்பை வகிக்கும் ஒருவராக காணப்படுகிறீர்கள். நாளைய சமூகம் அல்லது எதிர்கால சமூகத்திற்கு இந்த ஊடகத்துறை சார்ந்து என்ன சொல்ல போகின்றீர்கள், அல்லது இந்த ஊடகத்துறைக்கு வர விரும்புபவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்க போகிறது?
ஆம், இன்று உண்மையில் பலரும் ஊடகத்துறையிலே ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் இந்த ஃபேஸ்புக் சமூக ஊடகங்கள். அவற்றின் மூலமாக உதாரணத்துக்கு அன்று நாங்கள் அந்த அமைப்பை ஏற்படுத்திய போது மிக வந்திருந்த 80% இளைஞர்கள் யுவதிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வெப்சைட்டுகள் என்று சொல்லப்படுகின்ற வெப்சைட்டுகள் தொலைக்காட்சிகளிலே வேலை செய்பவர்கள். அவர்களை பார்க்கும்போது உண்மையில் அவர்களது அறிவு போதாமை இருக்கின்றதை தவிர ஆர்வம் இருக்கின்றது. அவர்கள் அந்த ஆர்வத்துடன் தமது அறிவையும் வளர்த்து கொண்டால் இன்று அவர்களுக்கு நாங்கள் பழைய முன்னே ஊடகவியலாளர்களை அல்லது உதாரணம் காட்டி கதைக்கும் போது அவர் யார் என்று கேட்கிற அளவிற்கு அவர்களது அறிவு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த ரூபாய் கூட்டு தாபனத்தில் எடுத்தால் முன்னாள் VN மதியழகன், பி விக்னேஸ்வரன், அப்துல் ஹமீத் போன்ற பலர்கள் இருக்கிறார். பலர் இன்றும் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் அவர்களே எத்தனையோ பேர் போற்றி வரவேற்கிறார்கள், தங்களது விழாக்களுக்கு அழைக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் அந்த துறையிலே அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டார்கள். இப்போது அப்படி அல்ல, வந்து 2-3 செய்திகளை போட்டுவிட்டு தாங்கள் சிரேஷ்ட என்று தங்களை தாங்களே போட்டுக்கொள்வார்கள். ஆகவே இளைஞர்களாக இருந்தாலும் யுவதிகளாக இருந்தாலும் தங்களை இந்த துறையிலே வளர்த்து கொண்டு அதன் வளர்ச்சியில் அதற்கு பின்னரான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். உண்மையில் பலனுள்ள அத்தனை விடயங்களை உங்களுடன் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உண்மையில் நேரம் கிடைத்தால் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இந்த ஊடகவியலாளர்களின் பயணம், அவருடைய அதிகாரம், நாங்கள் ஏற்கனவே கொண்டது போல் அதிகாரம், சிலர் பிராந்திய செய்தியாளர்கள் உண்மையில் கொழும்பு செய்தியாளர்களுக்கு மிகவும் உறுதுணை புரிகிறார்கள். அவர்கள் அந்த ஊடகவியலாளர்கள் என்ற ஒரு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் ஒரு போக்கும் இருக்கிறது. நான் ஊடகவியலாளர், எனக்கு ஒரு முறை இருக்கிறது, இங்கே செல்லக்கூடாது என்றால் செல்லக்கூடாது. இவர்கள் ஊடகவியலாளர் என்று செல்கிறார்கள். நிறைய விடயம் உங்களிடமிருந்து அதை கற்றுக்கொள்வார்கள். இல்லை, அது உண்மையிலே ஒரு விடயம். என்ன, ஊடகவியலாளர் என்பதற்காக எங்களுக்கு கொம்பு இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. எங்களுக்கும் ஒரு வரையறை இருக்கிறது. அவர்கள் அழைக்காத ஒரு இடத்துக்கு போய் நாங்கள் இப்போ அண்மையில் கூட ஜனாதிபதியின் ஒரு தேசிய தினத்திலே நடந்த அது ஒரு பெரிய பாதுகாப்பான ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தேசிய விழா. தேசிய விழாவிற்கு எனக்கு ஐடென்டி கார்டு ஊடகவியலாளர் என்று நான் சொல்லி அதில் போய் கலந்து கொள்கிற நிலைமை எங்களுக்கு அது அவர்கள் அழைத்து விடுத்து எனக்கு தெரியும். அவர்கள் 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே யார் கலந்து கொண்டு அவர்களது பெயர்கள், அடையாள அட்டை இலக்கங்கள், தொலைபேசி எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் அவர்களுக்கு உரிய அந்த அனுமதியை வழங்கியிருந்தார்கள். இந்த நேரத்தில் காலையில் தேசிய கொடி ஏற்றும் போது நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஜனாதிபதியை கூடி அப்படி விட மாட்டார்கள். ஆகவே அப்படியான அந்த போக்கை விட்டு நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உண்மையில் பல விடயங்கள் இருக்கிறது. நேரம் போதாமை காரணமாக அத்தனை விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கும். உண்மையில் இது ஒரு பலனுள்ள விடயமாக இருக்கிறது. உங்களிடம் பொக்கிசமான பல விடயங்கள் இருக்கின்றது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அதனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு நேர்காணல் பகுதியை நிறைவு செய்து கொள்ளலாம். கலையகம் வந்து நேரடியாக ஊடகம் துறை சார்ந்த அல்லது ஊடகவியலாளர்களின் நலன் சார்ந்த பல விடயங்களை இனி வரும் காலங்களில் மேற்கொள்வதற்கு இருக்கின்ற தேசிய பத்திரிகை தினகரன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருக்கும் திரு செந்தில்வேல் அவருக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். அதேபோல அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தின் தலைவராகவும் அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். நேத்ரா குடும்பம் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊடகவியலாளர்களுக்காக அவருடைய பயணம் முன்னோக்கி செல்வதற்கு நேத்ரா குடும்பமும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றது. அந்த வகையில் அவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறப் போகின்றோம். இன்றைய தினம் தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்ட கேசவனுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.